ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கிச்சன் ஆர்கனைசர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். போன ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் மேலே இருக்கிறது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதை பற்றி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப் கீழே இருக்கிறத வந்து நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதுதான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் காலையில் லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவனுக்கு ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அவனை அனுப்பிட்டேன். அந்த கேப்பில் வந்து ட்ராவில் இருக்கிறது எல்லாமே வந்து கவுண்டர் டாப்பில் கொட்டிட்டு அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு வீடியோ போடலான் இருந்தேன். நான் காலையில் வந்து சமைக்கிற கேப்லேயே வந்து ட்ராவெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து ட்ரா நல்லா காஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் நான் ஒரு ட்ராவில் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் சமைச்சி வச்சுருந்தது எல்லாமே வந்து நான் செப்பரேட்டாக பவுலில் ஸ்டோர் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து அடுத்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். அந்த கேப்பில் வந்து உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருப்பேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு காலியாகிடுச்சு, அதனால வந்து அது ஃப்ரீயாக தெரியுது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவில் வந்து நான் சமைக்கிறதுக்கு தேவையான கரண்டிக்கு சாப்பாடு கரண்டி, தோசை கரண்டி, குழம்பு கரண்டி, இடுக்கி, அப்புறம் தாளிக்கிற கரண்டி, இது எல்லாமே எமர்ஜென்சிக்கான தேவைப்படுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ராவில் வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் நான் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது ட்ராவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் யூஸான ஐட்டங்கள்லாம் வந்து கேரட் திருவுறது, அப்புறம் சீஸ் திருவுறது, அப்புறம் வந்து கட்டரு, மெஷரிங் கப்பு, மெஷரிங் ஸ்பூனு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டங்கள்லாம் வந்து நான் அதில் மொத்தமாக அதில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். அதை வந்து நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் அதை காய வச்சு திருப்பி அதே இடத்துலையே நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ வந்து கவுண்டர் டாப்பில் இருக்கிற வந்து செல்ஃப் ரேக்கில் இருக்கிற எல்லா கண்டெய்னர்ஸும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த டப்பாவை ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணி காய வைக்க போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் இருக்கிற செல்ஃப் ரேக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்குது. அதில் வெயிட் எதுவும் வைக்க முடியல. ஸோ வந்து அது வெயிட் வைக்க முடியலனால நான் அப்படியே திருப்பி எடுத்து வச்சுட்டேன். நான் அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இது வந்து வுட்டன்னால் வந்து கரப்பான்பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து நான் பின்னாடி ஃபுல்லாக வந்து காக்ரோச் போடுறது சாக் பீஸ் வந்து ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்லலாம் போடாமல் பேக் சைடில் மட்டும் நான் ஃபுல்லாக வரைஞ்சி வச்சுட்டேன். இப்போ கவுண்டர் டாப் கீழே வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஈரம் பண்ணி தொடச்சி வச்சிடுறேன். இப்போ அந்த பாஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருந்த பாட்டிலு எல்லாம் பழைய பாட்டில்லாம் வந்து ஒரு காலத்தை தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எல்லாத்தையும் வந்து நான் டிஸ்போஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒயின் பாட்டில் தான். ஆனால் இதில் வந்து இருக்கிறது வந்து ஒயின் கிடையாது. நாங்கள் வந்து அந்த காலி பாட்டிலில் வந்து நாங்கள் ஓம வாட்டர் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். திடீர்னு எமர்ஜென்சிக்கு வந்து வயிறு வலிக்கும் போது வந்து அதில் ஓம வாட்டர் எடுத்து நாங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிப்போம். தப்பாக எடுத்துக்காதீங்க, அது ஒயின் கிடையாது. இப்போ இந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கேக் செய்கிறதுக்கான ஐட்டம் வந்து பவுலு, அப்புறம் ட்ரே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்டரு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து தனியாக அதோட ஐட்டம்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே ஒரு பக்கெட் ஃபுல்லாக வச்சுருப்பேன். இன்னொரு பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மிக்சியோட ஜாரு வந்து நிறைய ஜார் கொடுத்துருந்தாங்க, பிளேடெல்லாம் கொடுத்துருந்தாங்க, ஜூஸர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை செட்டு ஃபுல்லாக வந்து நான் வந்து பக்கெட்டில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி பக்கெட்டில் போட்டு வைக்கிறதுனால வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பூச்சியும் வராமல் இந்த நம்ம வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை. நல்லா நீட்டாகவும் இருக்குது. நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோமோ அது அப்படியே நீட்டாகவே இருக்கும். அதனால வந்து நான் பக்கெட்டில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அட்டை பாக்ஸ்லையும் போட முடியாது, ஓப்பன்லேயும் வைக்க முடியாது. அதே மாதிரி வந்து
மாடுலர் கிச்சனாக இருந்தால் கூட வந்து கண்டிப்பாக வந்து கரப்பான்பூச்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணுறதுனால வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் 4 ட்ராவ்லே வந்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் எடுத்து வைக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு மட்டும் நான் ஸ்டோர் பண்ணல, மீதி எல்லாமே வந்து உள்ளே வச்சிடுறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்பூன் எல்லாமே வச்சுருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, இஞ்சி, பூண்டு மட்டும் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் ட்ராவில் ரொம்ப ரேர் யூஸான ஐட்டங்கள்லாம் வச்சுருப்பேன். இப்போ கவுண்டர் டாப்பில் வந்து எப்பவும் போல் இருக்கிற அந்த ஆயில் ஸ்டாண்டு வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ அந்த பேக் சைடில் வந்து சாக் பீஸ் வரைஞ்சி வச்சுருந்த ரேக்கில் வந்து அதை அப்படியே அந்த பக்கம் பின்னாடி இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த மேலே வந்து பெண்டாக இருந்துச்சு இல்லையா, அதை கொஞ்சம் கீழே வச்சோன்னா கொஞ்சம் வெயிட்டான ஐட்டம்லாம் கீழே வச்சோம்னா அந்த கீழே இருக்க வுட்டு கொஞ்சம் நேராக லெவல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட்டான ஐட்டம் எல்லாம் கீழே வச்சுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கப்பன் சாஸ் கப்பெல்லாமே வந்து நான் 3வது ரேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் எப்பவும் போல் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். சாப்பாடெல்லாம் சமைச்சு முடித்த உடனே நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருவேன் பவுலில். அதையும் வந்து அந்த ரேக்கில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. சப்போஸ் எமர்ஜென்சிக்கு நம்ம எங்கேயாவது தூக்கி போட முடியல, எங்கேயாவது வைக்க முடியல அப்படின்னா நம்ம அந்த கூடையில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையில்லைன்னா எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, இட்லி பாத்திரங்கள், இடியாப்ப பாத்திரம், இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வந்து நான் அதையும் வந்து ஒரு பெரிய பக்கெட்டில் போட்டு நான் அதையும் மூடி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். இந்த ஒயிட் கலர் பக்கெட்டு தான் நம்ம எப்போவும் அரிசி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இந்த வாட்டி வந்து கோதுமை நிறைய இருந்ததுனால வந்து அந்த பக்கெட்டில் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அவ்வளோதான், எல்லாமே வந்து நம்ம பக்கெட்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் வந்து நான் எப்பவும் ப்ரொவிஷன் வாங்கையிலே வந்து 2 ஸ்பாஞ்ச் வாங்கிடுவோம். அதை வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு நான் அந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு, அடுப்பு துடைக்கிறதுக்கும் நான் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து தண்ணி படாமல் அந்த ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம துடைச்சி எடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக நீட்டாக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் வைப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நான் அதை யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி கட் பண்ணி அதே மாதிரி யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் கவுண்டர் டாப்பில் வந்து ஸ்பாஞ்ச் ஈரம் பண்ணாமல் தொடச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு. இப்போ வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அடுப்பு லேசாக தொடச்சி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் ஈரம் இல்லாத புது ஸ்பாஞ்சை வச்சு நான் ஃபுல்லாக அடுப்பை க்ளீன் பண்ணுறேன். அதை க்ளீன் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நீட்டாக அழகாகிடும். இது வந்து ஈரம் பண்ணும்போது அது அப்படியே தண்ணியெல்லாம் வந்து மார்க் தெரிய ஆரம்பிச்சிடும். அதை ஈரம் இல்லாத ஸ்பாஞ்சை வச்சு தொடச்சோம்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். இப்போ முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் டீ போட்டு குடிக்கலாம் அப்படிங்கிறது தான், எனக்கு கொஞ்சம் டீ பைத்தியம், அதனால் வந்து டீ போட்டு குடிக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ நான் இனிமேல் தான் வாங்கி நான் எல்லாத்தையும் போடணும். ஸோ இருக்கிறத வச்சு தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் டீயை குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான் இருக்கேன். எப்போவுமே வந்து சமைக்கும் போதே அந்த நேரத்துலேயே நம்ம எல்லா பாத்திரத்தையும் உடனே பேசிட்டோம்னா நம்ம வந்து சிங்கில் எப்போவுமே பாத்திரம் சேராது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி டிஷ்வாஷ்லாம் வந்து பாக்ஸ்லாம் எதுவுமே கண்டெய்னர்லாம் வாங்கவே மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் பாக்ஸு இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து மந்த்லி வந்து அந்த பாக்ஸை புதுசாக நான் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்போ வந்து அந்த காலியாக இருந்துச்சுல்ல டப்பா எல்லாம், அதில் வந்து மிளகா மட்டும் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மற்றது 2-3 டப்பாலாம் காலியாக தான் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து என்னோடய கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் வந்து மந்த்லி வந்து நான் எனக்கு மூடு வரப்பெல்லாம் வந்து இப்படி தான் கிச்சனை வந்து மாற்றி ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிற வரைக்கும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டெய்லி மினி விலாக் பை கேபி. தேங்க்யூ.